சிங்கப்பூர் ரஜினி. சிங்கப்பூருக்கும் ரஜினிக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இளவு சம்பந்தமும் இல்ல. இந்த படம் எடுத்த பயல்களுக்கும் ரஜினிக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தை அதுக்குமே சம்பந்தம் இல்ல. இவ்வளவு ஏன் சிங்கப்பூர் ரஜினிங்கிற டைட்டிலுக்கும் இந்த கதைக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பாத்துக்கிடுங்கள. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு குப்பை இது சிங்கப்பூர் குப்பை தொட்டில இருக்கிறதோட ரொம்ப மோசமான ஒரு குப்பை. சிங்கப்பூர்ல குப்பை இருக்காது, நீட்டா இருக்கும் கோய்ங்க. அப்படிப்பட்ட சிங்கப்பூர்லயே பொறுக்கின ஒரே குப்பை இந்த சிங்கப்பூர் ரஜினிங்கிற குப்பை தான். இது சாதா குப்பை இல்ல, இது ஒரு மொரட்டு கிரிஞ்சு குப்பை. இவர்தான் சிங்கப்பூர் ரஜினி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோவோட ஒரு டைட்டில் கார்டு ஒன்று போடுறாங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை சொல்லி ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. இப்ப நான் சொல்ல போற குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ரஜினி ஆகலாம். கொஞ்சம் ஏர் நெத்தி இருக்கணும், லைட்டா சொட்டை இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், எல்லா ஃப்ரேம்லயும் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கணும். அதாவது ஓடணும், குதிக்கணும், தவணும். ரொம்ப முக்கியமா ரஜினிகாந்த் சார் வாய்ஸ்ல மெமிக்ரி பண்ண தெரியணும். இல்லம்மா சிறைக்க வரல, சிறைக்க கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். நம்ம பேரு சிங்கப்பூர் ரஜினி. என்னடி இது? இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன். சிங்கப்பூர் ரஜினி மாதிரி ஸ்ரீலங்கா ரஜினி, சாரி ஸ்ரீலங்கால ஆல்ரெடி ஒரு ரஜினி இருக்காப்ல. பாஷா படத்தை ரீமேக் பண்றேன்னு சொல்லி ஜட்டியை மட்டும் மாட்டிக்கிட்டு அம்மனமா ஓடினாரு. One shot. මේ one shot එතන. මම මේ මුළු ඇමති මණ්ඩලයටමයි කියන්නේ. அதாவது இப்ப மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் இப்ப சொன்ன குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்களும் சிங்கப்பூர் ரஜினி மாதிரி மலேசியா ரஜினி ஆகலாம், அமெரிக்கா, ஜப்பான், இவ்வளவு ஏன் வடகொரியால கூட நீங்க ரஜினி ஆகலாம். படம் ஆரம்பிச்சோடனே ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சரா? ஸ்மோக் பண்றவங்க எல்லாம் குசு விடுறாங்கன்னு சொல்றான் போல. என்னடா ஸ்மோக்கிங் கேசஸ் கேஸ் ட்ரபிள்னு இருக்கீங்க? பார்த்து கூட படிக்க தெரியாதரா? இந்த லட்சணத்துல நீங்க சிங்கப்பூர்ல போய் படம் எடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்து தேங்க்ஸ் கார்டுன்னு ஒண்ணு போடுறாங்க பாத்துடுங்க. கடவுளுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் ஃபேமிலிக்கெல்லாம் ஒவ்வொருத்தா தேங்க்ஸ் சொல்லிட்டு வரான். அதுவும் பக்கம் பக்கமா. நீ தேங்க்ஸ் கார்டு போடுறதுனால அவனுங்க உன் படத்தை பார்த்து வியூஸ் ஏறும் தான் நினைக்கிற. அவனே கால் பண்ணி உன்ட்ட எனக்கு எதுக்குறா நன்றி, ஒழுங்கு மாதிரிதான் என் பேரை ஏற பண்றின்னு இருப்பான். அப்படிப்பட்ட குப்பை இது. மக்களே, இப்போ சிங்கப்பூர்னு சொன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியது என்னன்னா ஒரு சிங்கத்தோட வாயிலிருந்து அப்படியே தண்ணி வரும். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஒருவேளை நீங்க சிங்கப்பூர்ல படம் எடுத்தா கூட ஓப்பனிங் ஷாட்டா அதை தான் வைப்பீங்க. இவனுங்க ஓப்பனிங் டைட்டில் கார்டுல என்ன திரும்ப காட்டுறாங்க, ஏதோ நம்ம ஊர்ல நம்ம பார்த்ததே இல்லாத மாதிரி டபுள் டக்கர் பஸ், காலியான ரோடு, ஆறு, ஏரி, குளம், குட்டை, பில்டிங், மரத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. டேய், இதெல்லாம் எங்க ஊர்ல நாங்க பார்த்ததே இல்லையாடா. சிங்கப்பூர்ல என்ன ஃபேமஸ்னு கூட தெரியாம சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூர் ரஜினின்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்களா? உங்களை என்னன்றா திட்டுறது நானு? ஏண்டா கழிச்சாலா? நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் எஸ். ஒருவேளை சிங்கப்பூர்ல குப்பை பொறுக்க போன இந்த டீம் படத்தை போட்டுறாங்க. ஓப்பனிங் ஷாட்டே என்னன்னா பீச் ஓரமா ஏதோ ஒரு அம்மா மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்கும் போல. அந்த அம்மாவை பிடிச்சி 2 பீஸ்ல ஓட விட்டு அந்த அம்மா அப்படியே போய் நம்ம சிங்கப்பூர் ரஜினியை கட்டி பிடிக்குது. அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் சாங் போடுறாங்க சார். சிங்கப்பூர் ரஜினி, இவர் சிங்கப்பூர் ரஜினி. இந்த படத்துல நீங்க இந்த ஆளு போற ஸ்டெப் எல்லாம் நீங்க பாக்கணுமே. புறாக்கு பொறி போடுற மாதிரி ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முந்தின நாள் நைட்டு ஹிப் மூவ்மெண்ட்டை பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப், 60 வயசு ஆன்டி அங்கிள் எல்லாம் பீச் ஓரமா வெறும் காலை ஆட்டி ஆட்டி எக்ஸசைஸ் பண்றது, மொட்டை மாடியில பட்டம் விடுறது, இதெல்லாம் மெய்யாலுமே ஒரு டான்ஸ் ஸ்டெப் நினைச்சு எடுத்திருக்காங்க போல. அப்புறம் இந்த ஆளை 2-3 ஸ்டெப் ஆட வச்சு பாத்துருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஆளுக்கு நடிப்பு மட்டும் இல்ல டான்ஸும் ஒரு அளவும் வராது போல அப்படின்ட்டு வேற எவனோ ஒருத்தனை குறுக்க ஆட விடுறாங்க. டேய், இந்த ஆளே ரஜினிக்கு ஒரு டூப்பு, இந்த ஆளுக்கு ஒரு டூப்பா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாட்டு ஃபுல்லாவே ரஜினி சார் அவர் படத்துல போட்ட கெட்டப் எல்லாம் ஒண்ணா போட்டுட்டு வராப்புல. இந்த ஸ்கூல் டிராமால எல்லாம் விதவிதமா வேஷம் போட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி ஒண்ணா போட்டு வராரு. ஏன்டா இதெல்லாம் பார்த்துட்டு கைத்தட்ட நான் எல்கேஜி ஸ்டூடெண்டாடா? அதுங்களே இதை பார்த்துட்டு பேம்பர்ஸ்ல ஆகி போயிருந்தா கருமத்தை கலிஞ்சு தள்ளுறாங்க. இதெல்லாம் கார்பரேட் ஆபீஸ்ல நம்மள இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாங்குவாங்கல்ல, அப்ப பண்ணி காட்டுறதா அதெல்லாம். அது கூட இவ்வளவு மோசமா இருக்காது. அதுலயும் ஒரு ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆளு செத்து போன நெத்திலி மீன் மாதிரி கிடப்பாப்புல, அவருக்கு மேல ஒரு ஜிலேபி மீன் படுத்து கிடக்கும். என்னடா படத்துல டப் மேஷ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யூடியூப்ல ஷார்ட்ஸாவும் இன்ஸ்டால ரீல்ஸாவும் எடுத்து அப்லோட் பண்றதெல்லாம் படமா எடுத்து வச்சிருக்கீங்க. என்னத்த சொல்ல, எப்படி வந்து மாட்டிருக்கும் பாருங்க இந்த கல்ச்சல போறவங்கள்ட்ட. ஏன்டா என்னடா பண்ணாப்பா அவன்? ஷோ
இரிட்டேட்டா தான் இருக்கு. கூடவே பிறந்தது என்ன எய்ட்ஸா? ரஜினி, சிங்கப்பூர் ரஜினி. அப்படியே அந்த ஆளு தண்ணில முக்கி கொன்றுமா. சிங்கப்பூர் ரஜினி ஆம்பள சிங்கப்பூர். Come in. Please be seated, sir. அந்த ஆளு காஸ்டியூமை பாருங்களேன். ஓகே ஓகே படத்துல சந்தானம் போட்ட காஸ்டியூம் எல்லாம் போட்டு சுத்துறாப்ல. ஏன்டான்னு கேட்டா இது ரஜினி காஸ்டியூமா. இது சூப்பர் ஸ்டார் ஸ்டைலு. அவர் மாறினாலும் மாறுவாரு, ஆனா நான் மாற மாட்டேன். ஏன்டா டேய், ரஜினி சார் இப்படி கிளிப்பச்சை கலர்லயாடா போட்டு சுத்தினாரு? கண்ணே கூசுதுடா. சட்டை 2 கலரு, பேண்ட் 3 கலரு, ஜட்டின்னு ஒண்ணு போட்டிருக்கியா இல்ல அதுவும் ஜிக்னா பேப்பர் வாங்கி கலர் கலரா ஒட்டிருக்கியா? சஞ்சாலும் செஞ்சிருப்பான். சிறைக்கே கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். நம்ம சிங்கப்பூர் ரஜினி முடிவெட்ட கத்துக்கிறதுக்காக வந்திருக்காப்ல. அந்த கம்யூனிட்டி ரொம்ப ஃபேமஸ்ங்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் பேரை சொன்ன பிறகுதான் அவங்க மூஞ்ச ரியாக்ஷனே வருது. நம்ம பேரு சிங்கப்பூர் ராஜினி. ஏண்டா டேய், செலிபிரிட்டினா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்டா. பேரை சொன்ன பிறகு கண்டுபிடிக்கிறானா செலிபிரிட்டியாடா? செலிபிரிட்டிக்கு உண்டான மறுவாத போயிடுச்சுடா உங்களால. டியர் மாண்டிஸ், முடிவெட்ட கத்துக்க போன இடத்துல 3 பொண்ணுங்களை பார்த்தோன்னே 30 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நடந்த இவரோட பொம்பளை பொறுக்கி பிளாஷ்பேக் ஒண்ணு எடுத்து விடுறான். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கொடிய விலங்கோட, அதாவது இந்த சிங்கப்பூர் ரஜினியோட ஆத்தாக்காரி அப்படின்னு சொல்லி ஒருத்தைய காமிக்கிறாளுங்க. இதுதான் நம்ம சிங்கப்பூர் ரஜினியோட அம்மா. நரமாச கர்ப்பிணியா இருந்துகிட்டு இன்னுமா கடையை நடத்தணும்? இந்த அம்மா வயிற்றுக்குள்ளதான் அந்த சிங்கப்பூர் ரஜினி இருக்காப்ல. அப்பவே அபார்ட் பண்ணிருக்கலாம். இந்த ஆன்டியோட புருஷன் மலேசியால இருக்காப்லையா. இந்த ஆன்டி சிங்கப்பூர்ல முடிவெற்ற கடை வச்சிருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏண்டா இந்த ஆன்டியே முடிவெற்ற கடை தான் வச்சிருக்கு, இவ ஏன்டா இன்னொருத்தங்கிட்ட போய் முடிவெட்ட கத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு அறிவு இல்லைங்க. விட்டுருங்க, அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருங்க மைண்ட்ல இருந்து. நம்ம அந்த டாபிக் எல்லாம் டீப்பா போவான்டான். இந்த ஆன்டியும் இந்த ஆன்டியோட புருஷனும் தீவிரமான ரஜினி ரசிகர்களாமா. புருஷனும் பொண்டாட்டியும் எப்ப பார்த்தாலும் ரஜினி படம் ரஜினி படம். ஹலோ, யாரு சிங்கப்பூர் ரஜினி ஆத்தாக்காரியா? வணக்கம், யார் பேசுறது? உன் பையன் நடிச்ச படத்தை பார்த்து ஃபீச்சர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு அந்த குரங்கு குட்டியை அபாஷன் பண்ணிரு. அவன் சிங்கப்பூருக்கு மட்டும் இல்ல, பூமிக்கே பாரம். வைடி போன. அதாவது மக்கள் இப்ப மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த ஆன்டியோட புருஷன் மலேசியாலே மண்டையா போட்டானாமா. அதை கேட்டு இவ சோஃபாலே சேஃபா மயங்கி விழுந்துட்டாலாமா. மயக்கம் போட்டு உழுவுறது கூட எவ்வளவு சேஃப்டியா சோஃபால உழுவுது பாருங்க. ஏன்னா இவங்களோட நடிப்பு அப்படி. அந்த அம்மாக்கு ஒரு குட்டி குஞ்சான் ஒருத்தன் பிறந்துடுறான். ஆமா, பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போற? பச்சோந்தின்னு பேர் வைங்க. ஏன்னா அவன் வளர்ந்து கலர் கலரா அப்படிதான் சுத்திட்டு இருக்கான். இவன் வயிற்றுல இருக்கும் போது நானும் அவரும் ரஜினி படமாவே பார்த்தோம். அதனால அவருடைய பெயரே இவனுக்கு ரஜினின்னு வைக்கலான் இருக்கேன். ரஜினின்னு பேர் வைக்காத, சிங்கப்பூர் ரஜினின்னு வை. ஏன்னா அந்த பேர் தான் செம காமெடியா இருக்கும்ல. இப்ப நம்ம ரஜினி வளர்ந்து முழு பைத்தியக்காரனா திரியிறான். காஸ்டியூமை பாத்தீங்களா? லேடிஸ் போற லெகின்ஸ் எல்லாம் 3D போட்டு வச்சிருக்கான். பைத்தியங்க அவன், பைத்தியக்கார பைய. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அம்மா சொல்லுங்க. எங்கப்பா இருக்க? மெரினா பேயிலமா? டேய், உனக்கு சிங்கப்பூர் ரஜினி தானே பேர் வச்சிருக்காங்க. ஏதோ ரஜினி சாருக்கே பிறந்த மாதிரி வாக் என்ன, ஸ்டைல் என்ன, எல்லாமே அவர மாதிரி. ஆனா உன்னை சலூன் கடைக்காரி கூட தெரிய மாட்டேங்குது. அதுலயும் பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவருக்கு ஃப்ரெண்டாமா. ஏதாச்சும் வாயில அசிங்கமா வந்துட போதுடா. ஏண்டா வயசுக்கு ஏத்த சவகாசம் வச்சுக்க மாட்டீங்களாடா? Don't try to play the fool with me, Nigesh. இந்த சிங்கப்பூர் ரஜினியோட மம்மி எவ்வளவு நல்ல மம்மின்னு பாத்துக்கிடுங்க. அவனுக்கு போன் பண்ணி பாக்கெட் பண்ணி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல மம்மி. சரி, தினமும் செலவுக்கு வந்து $50 வாங்கிட்டு போவியே ஒரு கடை. வா வா, வந்து செலவுக்கு காசு வாங்கிட்டு போ. தெய்வமே தெய்வமே. இதனாலதான்டா இந்த சிங்கப்பூர் ரஜினி இந்த படத்துல ஃபுல்லா சிங்கப்பூர் பொறுக்கியாவே இருக்கான். ஜிம்ல ஒரு பொண்ணு வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கு ட்ரெட்மில்ல. ஹாய் பார்பி டால். நீ எப்படிமா இருக்க, எங்கம்மா வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல. Hi. How are you? உடனே அந்த பொண்ணு இவனுக்கு கரெக்ட் ஆயிடுச்சாமா. குமாரே சொல்லுடா, ஜிம்ல ஒரு கேள புடிச்சேன் தெரியுமா? ஐயா, அது சிங்கப்பூர். நம்ம ஊர் போலீஸ் மாதிரி அவங்க கிடையாது. புடிச்சு காயடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் நீ சிங்கப்பூர் ரஜினியா சுத்த மாட்டேன், தாய்லாந்துல ஐட்டமா தான் சுத்துவ. அடுத்து வில்லனோட இன்ட்ரோன்னு சொல்லி ஒரு கர்மத்தை காமிக்கிறாங்க. அவன் ஊமையாட்டுக்கு சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கான். மவனே, உன்னோட அதை புடிச்சு இப்படி இழுத்து வெட்டி புடுவேன் சாக்கிறத. அதாவது இந்த சிங்கப்பூர் ரஜினி இந்த சைன் லாங்குவேஜ் வில்லன்ட்ட கடன் வாங்கியிருக்காராமா.
அது திருப்பி கட்டல அப்படின்னு சொல்லி இந்த படம் ஃபுல்லா வில்லன் கூப்பிட்டு மிரட்டிட்டு மட்டும் தான் இருப்பான். அவன் எதுக்கு கடை வாங்கினா என்னத்துக்கு கடை வாங்கினா டீட்டெயில் எல்லாவே இருக்காது படத்துல. அப்ப இவன் என்னடா வில்லன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இவனையே ஹீரோன்னு ஏத்துக்கிட்டு படம் எடுத்திருக்காங்க. இந்த சைன் லாங்குவேஜ் வில்லனை ஏத்துக்க மாட்டாங்களா? விடுங்க மக்களே. இந்த படத்தோட சிறப்பம்சமே என்னன்னா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் சம்பந்தமே இருக்காது பாத்துக்கிடுங்க. அவனுங்க பாட்டுக்கு ஃப்ரீடமா எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு சீனும் கழிஞ்சுக்கிட்டே திரிவாங்க 1.5 மணி நேரம். இப்ப அடுத்து என்ன கழிஞ்சு வைக்கிறாங்கன்னா சிங்கப்பூருக்கு ஒரு சாங் எடுத்து விடுறாங்க. இந்த சாங்கோடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னா பாடக்கூடிய சிங்கர்ஸுமே உள்ள வந்துருவாங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது சொல்லுங்க. ஒரு யூடியூப் வீடியோக்காக என்னென்ன கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்க. நான் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. அந்த அப்படியே ஹைப்பை போட்டு விட்டுருக்கேன். அதுலயும் அந்த ஆளு போற ஸ்டெப் எல்லாம் பாருங்களேன். அந்த ஆளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சாணிய கையிலயும் கால்லயும் தடவன மாதிரியே ஆடிட்டு இருக்கான். ஆக்சுவலா இதுல என்ன ஹைலைட்னா பக்கத்துல இருக்க அந்த பஞ்சு முட்டாய் தலையும் கேவலமா தான் ஆடுது. ஆனா இந்த பைய ஆடுறது ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால தலைவர் மட்டும் தனியா தெரியுறாப்ல. பேசியாச்சு, ஊரும் சுத்தியாச்சு, கல்யாணம் முடிக்குமா? அதுக்கு அந்த பொண்ணு நீ ஆளும் ஆரஞ்சு பேண்ட்டும் கிரீன் ஷர்ட்டும். ஆமா நானே அசிங்கமா கேட்கணும்னு இருந்தேன். என்ன காஸ்டியூம்டா இது? கலர் கோழி குஞ்சு கலர் கலரா கழிஞ்சு வச்ச மாதிரி. இந்த தீபாவளி பொங்கலுக்குலாம் 2 சட்டை 300 ரூபா 2 பேண்ட் 600 ரூபா அப்படின்னு சொல்லி ஆஃபர் போடுவாங்கல்ல. அது மாதிரி எவனோ ஒருத்தன் 2 கலர் சேர்ந்த சட்டை பேண்ட் 150 ரூபான்னு ஏமாத்தி வித்துருக்கான். அதை இந்த தேவாங்கும் வாங்கி போட்டுட்டு வந்திருக்கு. இது சூப்பர் ஸ்டார் ஸ்டைலு. அவர் மாறினாலும் மாறுவாரு, ஆனா நான் மாற மாட்டேன். ஏண்டா LGBT கம்யூனிட்டியோட கொடியெல்லாம் கலர் கலரா எடுத்து தச்சுக்கிட்டு இது ரஜினி ஸ்டைலாடா? யாரா அடிக்கல்லா? எங்கேந்திரா கிளம்பி வரீங்க? மக்களை இவங்க ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு விதமான கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சிங்கப்பூர் கோமாளியும் அவரோட ஃப்ரெண்டும் திருப்பி வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. வில்லன் பெரிய பணக்காரன், கழுத்துல கிலோ கணக்குல கோல்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கழுத்துல ஒண்ணு தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்தா கோல்டு மரியாதா இருக்கு. சுடிதாருக்கு டிசைனுக்கு தைக்கிற எம்ப்ராய்டு கோட்டிங் மாதிரி இருக்குடா. இந்த படத்துல வில்லனை வித்தியாசமா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லன் வர சீன்ல சைன் லாங்குவேஜ் தான் பேசுறாப்ல. வெறும் கையை மட்டும் அசைக்கிறான், வாய்ஸ் காத்துல வருது. எங்கடா பணம்? பணம் எங்க? சம்பளம் வந்தோடனே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த இளவு படத்துல வில்லன் யாரையும் அடிக்க மாட்டான். வில்லன் அடிக்க தான் சொல்லுவா, இவனுங்களே அடிச்சுப்பாங்க. ஃபைட் மாஸ்டர் செலவு மிச்சம். அடடா டேய் நீ அடடா அடே ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. மக்களே இந்த படத்துக்கு சிங்கப்பூர் ரஜினி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்க பதிலா சிங்கப்பூர் பொம்பளை பொறுக்கின்னு டைட்டில் வச்சிருக்கலாம். ஆப்டா இருக்கும். இவ்வளவு நேரம் ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தான்ல, அந்த பொண்ணு எங்க ஓடி போச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட சுத்துறாப்ல. இந்த பொண்ணு ஆல்ரெடி இன்னொரு பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அடுத்தவ கேர்ள் ஃப்ரெண்ட உஷார் பண்ணது மட்டும் இல்லாம அவனே போட்டு அடிக்கிறான். இதுல சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தரை காமிக்கிறாங்கல்ல, அவன் இவங்கள பார்க்கும் போது இவன் வேற ஒரு Dress போட்டிருக்கான். அடுத்த ஷாட்லயே அங்க வேற ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காரு நம்ம சிங்கப்பூர் கோமாளி. நம்ம ஆளு அந்த பொண்ணை ரூம் போட்டு Dress எல்லாம் கழட்டி போட்டு எல்லாத்தையும் மாத்தி போட்டு வர வரைக்கும் அந்த பாய் ஃப்ரெண்ட் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் போல. அதுலயும் இந்த ஷாட் அவன் காஸ்டியூமை பாருங்களேன். 3 கட்டம் போட்ட சட்டை பொங்கலுக்கு வாங்கியிருப்பான் போல. அதுல 2 சட்டையை எடுத்து பேண்டா தச்சு போட்டிருக்கான். என்னடா சட்டை என்னடா பேண்ட் இது? நடமாடும் ஜோக்கர் மாதிரியே நடந்துட்டு இருக்கியடா. உனக்கெல்லாம் சிங்கப்பூர் கோமாளிங்கிற டைட்டில் தானே கரெக்டா இருக்கும். நைட்டு கனவுல என் கணவர் வந்தாரா, எல்லா லொகேஷன்லயும் சூடத்தை சொன்னாரா. அடுத்து ஒரு கிரிஞ்சு சீன் பாத்துக்கிடுங்க. இந்த சிங்கப்பூர் ஆண்டியோட புருஷன் இருக்கான் தெரியுமா, அவன் சிங்கப்பூருக்கே சூடோ ஏத்த சொல்லியிருக்கானா. அதனால சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா போய் சூடோ ஏத்திட்டு இருக்காங்க. கிரிஞ்சு கம்யூனிட்டிக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. சில நகைச்சுவை எல்லாம் கேட்டா நம்மளுக்கு சிரிப்பு வரும், சில நகைச்சுவை எல்லாம் கேட்டா நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் கேட்டா மட்டும் தான்டா தொங்கிரலான்னு தோணும். அப்படிப்பட்ட நகைச்சுவை இதெல்லாம். அடுத்து நம்ம சிங்கப்பூர் கோமாளி இவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்தினான். அடுத்து இன்னொருத்தனோட கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்தினான். இதுக்கு அடுத்து ஏதோ ஒரு சிங்கப்பூர் பிச்சைக்காரைய கூட்டிட்டு சுத்துறான். கேட்டா அதுவும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறான். எனக்கு தெரிஞ்ச அவன் சிங்கப்பூர் பொம்பளை புரோக்கரா இருப்பான் போல. இவனுக்கு பொண்ணு பாக்குறானா இல்ல பொண்ணு பார்த்து குடுக்கறானான்னு தெரியல. இதுக்கு அவன் ஆத்தாக்காரி வர சப்போர்ட்.
டேய் இந்த பொண்ணும் பார்க்க அழகா இருக்கு. இந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கடா. அம்மா ஆசையை நிறைவேற்றிடுறா. டேய் இந்த ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர்ல இருந்து துரத்தி விடுங்கடா. சரியான மட்டமான பொறுக்கி ஃபேமிலியா இருக்கு. கொஞ்சம் விட்டா சிங்கப்பூர் பாப்புலேஷனை இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துருவான்டா அவன். அம்புட்டு காஜில சுத்திட்டு இருக்கான். அவன் எங்க இருந்தாலும் விசாவை கேன்சல் பண்ணி நாடு கடத்தி விடுங்க. இந்தியா பக்கத்து இல்ல, வேற எங்கேயாச்சும் போய் தொலையட்டும். ஏன் லேட்டு? என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? ஆமா. பிரான்ஸ் இவனோட சேட்டை இதோட நிக்கல பிரான்ஸ். அடுத்து இந்த சிங்கப்பூர் கோமாளி என்ன பண்றான்னா, கோவில்ல ஒரு ஆண்டியை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டுட்டு இருக்கான். ரோஸ், எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. உங்களை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா பேசுவோம், நாங்க படிச்சு கொடுப்போம். இந்த படத்தோட டைரக்டர் அவன் சின்ன வயசுல கண்ட காஜு கனவெல்லாம் படமா எடுத்துட்டு இருக்கான்டா. இவனுக்கு அபிஷியலா வச்ச பேரு சிங்கப்பூர் ரஜினி. ஆனா இந்த படத்துக்கு வைக்க வேண்டிய பேரு சிங்கப்பூர் பொம்பளை பொறுக்கி, சிங்கப்பூர் ஊதாரி, சிங்கப்பூர் தண்டச்சோறு, இன்னும் சிங்கப்பூர்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அது எல்லாமே இந்த படத்துக்கு வைக்கலாம். எல்லாமே பொருந்தும். டேய் என்ன இளவிடாது. படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சிங்கப்பூர் ரஜினிக்கு பொறுப்பு வந்துருது. விருப்பப்பட்டா தொழில சொல்லி கொடுங்க, நாளையில இருந்து வந்து கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சம்பாதிச்சு தரேன், நீங்க வீட்டுல இருக்கலாம். அப்படிதான் உருட்டுவாங்க அவங்க இங்கிலீஷ்ல பயங்கரமாக. Yesterday also I spoke to the leader. We were discussing this, well. So I showed the PowerPoint. இதுல என்ன ஹைலைட்னா, இவன் திருந்தனதா ஆத்தா காரியாலே நம்ப முடியல போல. மாரடப்பு வந்துருது. அட மயிரே, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன கொடுமை சரவணன். அவன் ஆத்தா செத்ததுக்கு இவன் அழுவுற சீன் இருக்கே, கன்றாவியே. ஏன் சிரிக்கிறீங்க? ஆனா உலகத்திலே முதல் முறையா அம்மா இறந்த அஸ்தியை கொண்டு போய் சிங்கப்பூர் பீச்ல கரைச்ச ஒரே மகன் நீதான்டா. சான்ஸே இல்ல, வேற லெவல். நீ டூப்ளிகேட், அவனை பாரு ஒரிஜினல் ரஜினி மாதிரியே இருக்கான். உனக்கு மனசாட்சி இருக்கா ஆண்டி? முன்ன பின்ன ரஜினியை பார்த்திருக்கே என்ன? இதெல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா எடுத்து மருந்தை இருந்தா குடிச்சிட போறாங்க. நாளைக்கு நான் இந்தியா போறேன். இப்ப நம்ம உதவாக்கார ரஜினி இந்தியா போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதனால அவன் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆண்டி கிட்ட போய், ஆண்டி ஆண்டி ஐ எம் கோயிங் டு இந்தியா ஃபார் லேர்னிங் கட்டிங் அப்படிங்கிறான். ஏன்டா டே, இவ்வளோ பெரிய சிங்கப்பூர்ல ஒரு சலூன் கடையில கூட உன சேர்த்துக்க ஆள் இல்லையாடா? ஆமா பின்ன இருக்காதா பின்ன? நீ உருப்புறன்னு சொன்னதுக்கே உங்க அம்மா மாரடப்பு வந்து போய் சேர்ந்துட்டா. இதுல உனக்கு ஒருத்த தொழில் சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்க, அவன் துர்மரணம் தான். இங்க பாருங்க ரஜினி, நீங்க நல்லபடியா இந்தியாவுக்கு போய் தொழில் கத்துக்கிட்டு வாங்க. பெஸ்ட் மோட்டிவேஷன் சீன் இன் தமிழ் சினிமா. இதுக்குதான் நம்ம சிங்கப்பூர் ரஜினிக்கு சரைக்க சொல்லி கொடுக்க போதா. இந்த கர்மம் பத்தாது அப்படின்னு சொல்லி இதுங்க 3 சிங்கப்பூர் ரஜினியை கண்டு வலியும் பாருங்க. போங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்க. ஏதாவது வச்சு உம்மான வாயில போட்டு போடு. ஐயோ பாம்பு! பாம்பா! ஐயோ பாம்பு! 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 அட நார போயிரு, இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாதாடா. டேய் ஏன்டா இப்படி கிரிஞ்சு பண்ணி கொடுமை பண்றீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்றேன்டா. இது ரெக்கார்ட் பண்றது வர போகி பொங்கலுக்கு. இதோட என் சேனலை எரிச்சு விட்டுறாதீங்கடா. இப்போ இந்த கல்ச்சால போறவங்க என்ன பண்றாங்கன்னா, முடிவெட்டுறதுக்காக ட்ரைனிங் செஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மண்பானையை வாங்கிட்டு வர சொல்லுது. அந்த மண்பானைக்கு மொட்டை அடிச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். ஏண்டா, மண்பானையும் மனுஷன் மண்ட மயிரும் ஒண்ணு. பானைக்கு மொட்டை அடிக்கிறது, பூசணிக்காக சேவிங் பண்ணி விடுறது, இது ஒரு ட்ரைனிங் செஷனா? ஒன்னு சொல்ற மாதிரி இல்லடா. நானு மன உளைச்சலாய் கிடக்குறேன்டா நானு. சூப்பர்யா, இப்படியே போனா 3 மாசம் இல்லையா, 3 நாள்லயே நீ தொழில கத்துக்கலாம். புடிங்கிருவான், போய் தொலை. சிங்கப்பூர்ல ஒரு ஆன்டியை கரெக்ட் பண்ணி அந்த ஆன்டிக்கு ஹோப் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்தான். இங்க 3 பொண்ணுங்களை பார்த்தோன்னே இந்த 3 பொண்ணுகளோட சேர்ந்து டூயட் ஆடிட்டு இருக்கான். சின்ன பொண்ணு உன்கிட்ட நாங்க தான்டா மாட்டிக்கிட்டோம். கடவுளே, அப்படியே அவன் சூத்துல எட்டி வந்த. ஒரு லிமிட் தான்டா பாத்துக்கிட்டா, ஒரு லிமிட் தான். நான் ஒண்ணுமே தெரியாம இந்தியாவுக்கு வந்தேன். இப்பயும் உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது.
நீ மூடு. எனக்கு நல்ல தொழிலை சொல்லி கொடுத்து ஒரு திறமையான முடி திருத்தும் கலைஞனா மாத்திட்டீங்க. டேய் இதுங்களுக்கே ஒரு அளவும் தெரியாதடா. இந்த 1.5 மணி நேரம் படத்துல ஒரே ஒரு கஸ்டமர் கூட வரல. இதுங்கள்ட்ட நீ தொழில் கத்துக்கிட்டு சிங்கப்பூர்ல போய் பெரிய ஒரு முடி திருத்தும் கலைஞரா நீ உருமாற போறீங்க. வழங்கிரும்டா. சரி போய் தொலை. அடுத்து ஒண்ணு சொல்றான் கேட்டுக்கிடுங்க. இவ்வளவு நேரம் நம்மள காமெடிங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணி கழுத்தெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒண்ணு சீரியஸா பண்றாங்க பாருங்க. அதுதான்டா பெரிய காமெடியே. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்க 3 பேர் மேல எனக்கு ஏதாவது காதல் இருக்குமான்னு எதிர்பார்க்கறீங்க. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? நாங்களே எங்க பேரை சீட்டில் எழுதி குலுக்குவோம். அதுல யார் பேர் வருதோ அவளையே நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு இங்க இருந்து சந்தோஷமா கிளம்பு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சென்பா. டேய் அப்ப அந்த சிங்கப்பூர் ஆண்டியோட வாழ்க்கை? நீங்க நல்லபடியா இந்தியாவுக்கு போய் தொழில் கத்துக்கிட்டு வாங்க. நம்ம காதல் உண்மையா இருந்துச்சுன்னா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. மொத்தத்துல இது சிங்கப்பூர் ரஜினி இல்ல, சிங்கப்பூர் காஜினி. இந்த படம் இருக்கிற சைடு தப்பி தவறி கூட போயிடாதீங்க. இந்த படத்தோட பேர் உச்சரிக்கிறது கூட உயிருக்கு ஆபத்து. அடுத்த குப்பை வீடியோல சந்திப்போம். நன்றி. ஹாப்பி பொங்கல். தெரியுது, நீ மூடு.